நண்பர்களுக்கு வணக்கம். அதனால் 17 செப்டம்பர் 17/9/2024 புரட்டாசி மாதம் ராசி பலனை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு எப்படி இருக்குதுங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசி இளம் வயதிலிருந்து 20 வயது 40 வயசு 60 வயசை கடந்தவர்களுக்கு அந்த 3 வயது சம்மந்தப்பட்டவர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ராசி பலன் எல்லாமே ஜென்ரலாக நீங்கள் பார்ப்பீங்க. ராசி பலனில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் எதிர்பார்க்குறீங்களே. எல்லாமே இந்த ராசி பலன் நமக்கு எதாவது நடக்குமா, நமக்கு எதாவது மாற்றம் வருமா, அப்படி வருமா இப்படி வருமா, எங்கே பணம் திடீர்னு கிடைக்குமா, இப்படி எதிர்பார்க்குறவங்க நிறையா இருக்கிறீங்க. பணம் திடீர்னு எங்கேருந்து கிடைக்கும்? நாசிக்கில் போய் நோட் அடித்தா தான் என்ன. அதனால் தனுசு ராசி அன்பர்கள், ராசிநாதன் அவருடைய குரு வளையம் சொல்லக்கூடிய சுக்கிரன் வீட்டில் தனித்த குருவாக நீங்கள் உட்காந்துட்டு ராசிநாதன் ரொம்ப வலுவாக இருக்கார். இன்னொருடைய இயற்கை சுபர் வீட்டில் இருக்கார். ராசிக்கு 6ல் இருக்கார். 6ஆம் இடம் அரசு வேலையை குறிக்கக்கூடிய அமைப்பு. 6ஆம் இடம் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு. 6ஆம் இடம் அடிமை அப்படின்னு சொல்கிறேன். அரசு அடிமை, அரசு வேலை இதெல்லாம் குறிக்கிறதே 6ஆம் இடம் தானே. அந்த 6ஆம் இடத்து அதிபதி, ராசி அதிபதி 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வது ரொம்ப நல்லது. இருக்கிற ராசிகள்லேயே இன்றைக்கி தனுசு ராசிக்காரன் தான் ரொம்ப நல்லா இருப்பான் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ராசியை குரு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ராசிநாதனே நீங்கள் தானே, குரு தானே, அது பார்க்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. 12ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்கிறார், அது மெயின். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறார்? 10ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்கிறார், மெயின். தொழில் நன்றாக இருக்கும். வெளிநாடு போய் தொழிலில் சேர்ந்து தொழில் செய்கிறவன் இன்றைக்கி 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கேங்கிற 2 லட்ச ரூபா சம்பளம் அவங்களுக்கு ஏற்றிடுவாங்க. அதே சமயம் குரு வலயத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் இயற்கை சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய திருமணமான மனைவியாக இருந்தால் அவங்களும் வெளிநாட்டில் வேலையில் இருப்பாங்க. அவங்க உங்கள் சம்பளத்தோடு கொஞ்சம் கூடுதலாக சம்பளம் வாங்குவாங்க. ஆக 2 பேருமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தனுசு ராசிக்கு இப்போ இருக்கு. 2 பேருமே கூடுதலாக வருமானம் பண்ணக்கூடிய அமைப்பு. தனுசு ராசிக்காரர்களுக்கு தாய் தகப்பன் ரொம்ப இன்றைக்கி ரொம்ப நல்ல நிலைமையில் தாய் தகப்பனை வச்சுக்கிற அமைப்பு இருக்குது. எல்லா பணத்தையும் தாய் தகப்பன்கிட்ட நீங்கள் அனுப்பிவிட்டால் உங்களுக்கு என்ன தேவையோ அத்தனை இங்கே வாங்கி வச்சு ரெடியாக இது பண்ணுவார். வீடு கட்டணுமா, நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறான், இவரே இங்கே உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாடலுக்கு தகுந்த மாதிரி கட்டி வைப்பார். இவரே உங்களுக்கு சொத்து சேர்த்துவார். இவரே உங்களுக்கு வண்டி வாகனம் எல்லாம் வாங்கி வைப்பார். நீங்கள் வெளிநாட்டிலேருந்து பணம் அனுப்புறதோடு நிறுத்திக்கலாம். அதேமாரி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே தனுசு ராசி அன்பர்களுக்கு எல்லாமே அரசு வேலை கிடைக்காமல் இருந்தவங்க, அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவங்க, அரசு வேலைக்கு பரீட்சை எழுதினவங்க எல்லாமே கிடைச்சிடும். அரசு வேலை கிடைச்சிடும், விண்ணப்பிச்சிருந்தால் கிடைச்சிடும். ஏற்கனவே பதவியில் இருந்தால் பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். அரசு வேலையில் இருக்கிறவர்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன், சம்பள உயர்வு இது எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல ஒரு தரமான தகுதியான அமைப்பில் நீங்கள் நல்லாவே இருப்பீங்க. அரசு வேலையில் இருக்கிற 40-50 வயசை கடந்தவர்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு கல்வியில் மேன்மை ஏற்படும். கல்விக்குண்டான கட்டணம் செலுத்த முடியும். உயர்கல்வி, பிஹெச்டி, டாக்டர் போன்ற அமைப்பில் உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கக்கூடிய அமைப்பு இங்கே சேர்ந்துடும். அதே சமயத்தில் திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணத்தை பண்ணி வைக்கிற தயார் நிலையில் தகப்பனார் இருப்பீங்க. அவங்களுக்கு தேவையான நகையெல்லாம் சேர்ந்துருக்கும். அவங்களுக்கு தேவையான சொத்தும் இங்கே சேர்ந்துருக்கும். நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதும் இல்லை, நல்ல பையனாகவே கிடைப்பான். அவனுக்கு வண்டி வாகனத்தோடு 50 பொண்ணு நகையோடு போட்டு அந்த உங்கள் பொண்ணை நீங்கள் கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சுபமங்கல காரியமான ஒரு நல்ல காரியத்தை இந்த மாதம் உங்களுக்கு தொடக்கத்தை காமிச்சு கொடுத்துரும். ஒரு நல்ல பையன், ஒரு நேர்மையான பையன், ஒரு ஒழுக்கமான பையன் கண்டிப்பாக உங்களுக்கு பையன் கிடைப்பான். உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கண்டிப்பாக கிடைப்பான். அதேமாரி பையனாக இருந்தாலும் மருமகன் கண்டிப்பாக அந்த பையனுக்கு பொண்ணும் கிடைப்பான். இந்த தனுசு ராசினுடைய சுபம் அப்படிங்கிற அமைப்பு, ராசிநாதன் உங்களுக்கு குரு அவர் இயற்கை சுபகிரகனுடைய வீட்டில் இருக்கிற ஒரே காரணத்தினால நான் என்ன சொல்கிறேன்னா, ரிஷபம் துலாம் போன்றது சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரனுங்கிறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கணவனையோ மனைவினையோ குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த கிரகம் அந்த இடத்துல இருக்கிறதான ஒரு சிறப்பான ஒரு நேர்மையான ஒரு நல்லவன் அப்படின்னு சொல்ல வரேன். ஒரு நல்ல பையன், ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் ஒரு நல்ல பையன் அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளையாக கிடைப்பான். ஒருவேளை ஆணாக இருந்தால் அவனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும். காரணம் என்ன? அந்த ரிஷபம் துலாம் கூடிய சுக்கிரன் காமத்தை கொடுக்கக்கூடிய காரகன். சுக்கிரன் வீட்டில் குரு உட்காந்துருக்கார். அப்போ அந்த குரு உட்காந்துருக்கிற ஒரு காரணத்தினால நல்ல அதை என்ன சொல்லணும், குணவதின்னு சொல்லுவாங்க பெண்களை. நல்ல குணவதி பாப்பா, நல்ல குணமான பொண்ணுப்பா, நல்ல கலாச்சாரமான நல்ல அழகான பொண்ணுப்பா. அழகை கொடுக்குறவனும் சுக்கிரன் தான். அழகான பொண்ணுப்பா, ஒழுக்கமான நேர்மையான பொண்ணுப்பா, குடும்பமும் நல்ல குடும்பம். அந்த இடம் கிடைக்கணும்னு நினைக்கல, எனக்கு கிடைச்சிருச்சு, பூரிப்படைவீங்க. மனித வாழ்க்கை 2 தாங்க எதிர்பார்ப்பீங்க. இன்றைய காலகட்டத்தில் யாருமே சொத்து சுகம் எதிர்பார்க்கல, சொத்து சேர்க்கறது விரும்பவும் இல்லை. நிறைய பேர் அவங்க என்ன சொல்கிறாங்க, நல்ல வேலை நல்ல வீடு, அவ்வளோதான். நல்ல வேலை நல்ல வீடு, இந்த நல்ல மனைவி.
அமைஞ்சால் குடும்பம் நல்லது. அந்த குடும்பம் நல்லாவே இருக்குது, அதை நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு நல்ல வேலையும் உண்டு, நல்ல வீடும் உண்டு, நல்ல மனைவியும் உண்டு. இந்த மாதத்தில் அதெல்லாம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு மாதம். ஆக தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு மட்டும் இல்லை, சொத்து சேர்க்கை மட்டும் இல்லை, நண்பர்கள் உறவினர்கள் கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்க போறியாங்க, கான்ட்ராக்ட் போன்ற விஷயத்தில் சூப்பர். ராசிநாதன் உங்களுக்கு வலுவான இடத்துல, அதுவும் கட்டடக்கலை சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, விளையாட்டுத்துறை சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, நிதித்துறை, நீதித்துறை, பேங்க் வேலையில் இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப அற்புதம். இவங்களுக்கு எல்லாமே வசதி வாய்ப்பு கூடுதலாக வரும். பேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு மேனேஜர் போஸ்ட் அங்கே கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு நிதித்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து வங்கித்துறையில் இருக்கிறவங்களுக்கு மேனேஜர் போஸ்ட் கிடைக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு நீதித்துறையின் வக்கீல் தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பதவிக்கு நீங்கள் போகக்கூடிய அமைப்பு அங்கே வரும். கோர்ட்டில் வந்து நல்லா வாதாடக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே ஏற்படுத்தும். எல்லாத்துலேயும் ஜெயிச்சு வரக்கூடிய அமைப்பு இங்கே கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே சமயம் 6ஆம் இடம் என்ன தான் சுபத்துவமாக இருந்தாலும் 6ஆம் இடம் எதிரியை குறிக்கக்கூடிய இடமா அப்படிங்கிறதுனால மறைமுகமாக உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுபவர்கள் இருப்பார்கள். இந்த ராஜன் இவன் மட்டும் நல்லா இருக்கானே, இவனுக்கு மட்டும் மனைவி அப்படி அமைஞ்சிருச்சே, இவனுக்கு மட்டும் வேலை கிடச்சிருச்சே அப்படின்னு உன்னை கண்டு பொறாமைப்படுவர்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருப்பாங்க. அதெல்லாம் திருஷ்டி பரிகாரம்னு சொல்கிறேன். திருஷ்டி பரிகாரம்னா என்ன? மாதம் ஒரு நாள் அமாவாசை அன்றைக்கி புருஷன் முன்னாடி குடும்பத்தோடு சேர்ந்து ஒரே ஒரு எலுமிச்சங்காயை வெட்டி குங்குமத்தை தட்டி தலையை சுற்றி கிள்ளி நான் முச்சந்தியில் போட்டு போயிட்டே இருங்க. பரிகாரத்திலேயே வந்து எலுமிச்சங்காய் பரிகாரம் தான் சிறந்த பரிகாரம். வேறு எதை நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. கண்டிஷ்டி பரிகாரம்னு சொல்கிறான். அதான் பார்வை பலம்னு சொல்கிறது. அதை பார்க்குற பார்வையிலேயே வந்து செத்து போயிடுவாங்க. இவங்க மட்டும் நல்லா இருக்கிறாங்களே, நாம் நல்லா இல்லையே. காரணம் குடும்ப வளர்ச்சி. இந்த குடும்ப வளர்ச்சிங்கிறது சும்மா இல்லைங்க, எல்லாருக்கும் அது வர்றதில்லை. இந்த குடும்பம் மட்டும் நல்லா இருக்குது, இவங்க மட்டும் குடும்பத்தில் 3 பேரும் வேலையில் இருக்கிறாங்க, இவங்க மட்டும் குடும்பத்தில் எல்லாருமே பணம் காசு செல்வாக்குன்னு போகிறாங்க, டெய்லி காரில் போகிறாங்க, டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்க, மண்ணு படாமல் இருக்கிறாங்க, இவங்க குழந்தைங்க மட்டும் அருமை. இந்த மாதிரி பார்த்து வெந்து போகிறவங்க அதிகம். இது திருஷ்டி பவர்னு பெயர். இந்த ராசிக்காரங்க இப்போ அப்படி தான் இருப்பாங்க, நல்லாவே இருப்பீங்க. அது தனுசு ராசிக்காரனுக்கு சுருப்பாக சொல்ல போனுச்சுன்னா நிறைய நீ உங்களுக்கெல்லாம் அவ்வளோ 10-15 வருஷத்துக்கு நல்ல பலனே சொல்லலாம். அது எந்த திசையாக நடந்தாலும் நல்ல பலனே சொல்லலாம். என்ன 8-12ஆம் இடம் பிறக்கும்போதே நாங்கள் சொல்கிறதுக்கு அந்த 6ஆம் இடத்துக்கு குரு பிறக்கும்போதே ஒரு வேலை இருந்ததுன்னா பூர்வீகத்தை விட்டு இடமாற்றம் பண்ணிடும், வேறு இடத்துக்கு வந்து செட்டில் ஆகிடுங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் அது செட்டில் ஆகுது இல்லை. பிறந்த ஊரில் நான் வந்து 30 வருஷம் ஆச்சுங்க, 40 வருஷம் ஆச்சுங்க, இப்போ இங்கே வந்து நல்லா இருக்கிறேங்க. அப்போ அந்த இடம் உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா அந்த 6ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படிங்கிற அமைப்பு தான். 6-8 சுபகிரகத்தினுடைய பவர் வந்துட்டாவே உங்களுக்கு தாராளமாக இடமாற்றம் ஏற்படுத்து, அந்த இடத்துல ஒரு செல்வாக்கு கொடுத்து, அந்த இடத்துல ஒரு கௌரவம், அந்தஸ்து, மரியாதை எல்லாமே கொடுத்து உங்களை தரம் உயர்த்தி பார்க்கும். அப்படிங்கிறது தான் உண்மை. தரம் உயர்த்துங்கிறது அவ்வளோ சாதாரணம் இல்லை. எல்லாத்துக்குமே இங்கே பாருங்கள், எல்லா வாழ்க்கையிலையும் நல்லது நடந்திருக்கு, கெட்டது நடந்திருக்குது. எல்லா ராசிக்காரனுக்கு அது நடந்திருக்குது. ஆனால் கூடுதலாக வரும்போது மட்டும்தான், கெட்டது வரும்போது மட்டும்தான் அவனால் ஜீர்ணிக்க முடியல. காரணம் என்ன? ராசிநாதன் வலு குறையும் போதும் ஒருத்தன் சமாளிக்க முடியாத நிலைக்கு வந்துடுறான். எப்போ சமாளிக்க முடியல? இதை பாருங்கள், பெரிய வசதி படித்தவனாக இருப்பான், அவனே கூட வந்து பொண்ணை கொடுத்துட்டு நாளைக்கு ஒரு கோர்ட்டு கேஸுன்னு நிற்கும்போது அவனால் வந்து சமாளிக்க முடியாத நிலை வரும்போது யாரை கிட்ட போனால் அந்த பிரச்சனை தீருங்கிற லெவலுக்கு போகிறான்ல, பணம் ஒரு பக்கம் இருந்தாலும். அதனால் பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனை எப்படி தீராது. இது ராசி பலனை வச்சு சொல்ல முடியாது. ராசி பலனில் அதெல்லாம் சொல்ல முடியாது. ராசி பலன் ஒரு பிரச்சனை வருது 6ஆம் அதிபதி, ஒரு பிரச்சனை தீருது 11ஆம் அதிபதி, அவ்வளோதான். ஒரு பிரச்சனை வருது 8ஆம் அதிபதி, பிரச்சனை தீருது 8க்கு 8 3ஆம் அதிபதி. இதுதான் கணக்கு. ஜோசியத்தில் அங்கே வரும்போது வந்தவன் பிரச்சனை ராசி பலன்லேயே பிரச்சனை தீர்ந்தோன்னா ராசி பலன்லேயே நம்ம முழு பலனையும் சொல்லிவிடுவோம்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதனால் தனுசு ராசிக்காரங்க எல்லாமே புத்திசாலிங்க தான், நேர்மையானவர்கள், ஏமாளிகள்னு சொல்ல வருவேன். இது ஜென்ரல். தனுசு ராசிக்காரன் எல்லாமே நேர்மையானவங்க, ஏமாளிங்க, நல்ல குணம் அடைஞ்சவங்க, சுயநலம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அதே இடத்துல ஒரு பாவகிரகம் லக்னத்தோடு தொடர்பு கொண்டால் வேறு மாதிரி நம்ம பலன் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அப்போ இந்த ராசிநாதன் இன்னைக்கு புலிவோடு இருக்கார், செழிப்பாக இருக்கிறாரு, சுபமாக இருக்கார், சந்தோஷமாக இருக்கார், நிம்மதியாக இருக்கார், உடல் ஆரோக்கியத்திலேருந்து மற்ற அமைப்புலேருந்து எல்லாமே சந்தோஷமாக இருக்காருன்னு நாங்கள் சொல்லிடுவேன். ஆனால் அதே ஒரு விஷயம் 9ஆம் பாவகம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குங்கிற காரணத்தினால தகப்பனாருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும். தகப்பனார், தாயார் இவங்களுக்கெல்லாம் உடல்நலம் சீராக இருக்காது. அதுக்குண்டான மருத்துவ செலவு நீங்கள் பண்ண வேண்டிய அமைப்பு ஏற்படுத்தும். மருத்துவ செலவு பண்ணாலும் குணமாகாத நிலை ஒரு 4-5 மாதத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது குணமாகுங்கிறது தான் உண்மை. 2025 ஏப்ரல் வரைக்குமே தகப்பனாருக்கோ தாயாருக்கோ உடல்நலம் சீராக இல்லை அப்படிங்கிறது இங்கே ப்ரூவ் பண்ணிடும்.
ஒரு பக்கம் உங்களுக்கு சந்தோஷ நிகழ்ச்சி கூடுதலாக இருந்தாலும் கூட ஒரு பக்கம் துக்க செய்தி துக்க அமைப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பா அம்மா பார்க்குறதுக்கு நமக்கு டைம் இல்லை அப்படின்னா உன் வேலையை பார்க்குறதுக்கு முடியல. அதுக்கப்புறம் அப்பா அம்மா எங்கேருந்து பார்க்குறது, இது கஷ்டம் தான். பணமே இருந்தாலும் அதை பார்க்குறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அப்போ அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லையா. ஒவ்வொரு ராசிக்காரனுக்கும் எல்லாமே நல்லது இருக்குன்னு சொல்ல முடியுமா என்ன? அதனால் தாய் தகப்பனை நீங்கள் உஷாராக எச்சரிக்கையாக கவனிச்சிக்க வேணும். இந்த மாதத்தில் அது ஒரு கஷ்டம் இருக்குங்கிறது தான் உண்மை. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக தாய் தகப்பனை கவனமாக பார்த்துக்குங்கிறது தான் இந்த ராசி பலன் நிகழ்ச்சி மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.